மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 20வது தலைப்பு திருப்பள்ளி எழுச்சி. இந்த ஆண்டாண்டு 20 தலைப்பு வந்துட்டோம். சிவபெருமானை துயில் எழுப்புவதாக 10 பாடல்களை மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்திருக்கிறார். நம்ம பெருமாள் கோயிலில் பார்ப்போம், நட திறக்கிறதுக்கு முன்னால ஓம் கௌசல்யா சுப்ரஜா ராமபூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமான்மிகம் அப்படின்னு சொல்லி சுப்பிரபாதம் பாடி நட திறப்பாங்க. அது மாதிரி திருப்பள்ளி எழுச்சி பாடித்தான் சிவபெருமானுடைய கோயிலில் நடை திறக்க வேண்டும் என்பது சம்பிரதாயம். ஆனால் இதை மலேசியா சிங்கப்பூரில் பின்பற்றுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் பின்பற்றுகிறார்களான்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் அந்த காலத்திலேயே சங்க காலத்திலேயே கூட இந்த போருக்கு செல்கிற மன்னர்கள் போர் முடிஞ்சு பாசறைக்கு திரும்பி தூங்கிடுவாங்க. காலையில் போய் அந்த மன்னனுடைய புகழையெல்லாம் சொல்லி அவனை எழுப்பி விடுவாங்க. அப்படி எந்திரிக்கிற போது காலையில் அவன் நல்ல மன எழுச்சியோடு வருவான். அன்றைக்கு பொழுது அவனுக்கு சிறப்பாக அமையும் என்கிற நம்பிக்கை இருந்தது. ஏர்மருவு திருப்பள்ளி எழுச்சி பணி விடை கேட்டு ஆர்வமுடன் ஆண்ட அரற்கு அன்பு செய்யும் இயல்பே அப்படிங்கிறது பழைய புராணம். நீரணிந்தார் அகத்திருளும் சேக்கடார் பாடுறாரு, நீரணிந்தார் அகத்திருளும் நிலைகங்குள் புறத்திருளும். திருநீர் பூசி இருக்கிறவங்களுடைய மனசுல இருக்கிற இருட்டு, வெளியில இருக்கிற இருட்டு ரெண்டும் போறது. அதுதான் திருப்பள்ளி எழுச்சி. மாறவரும் திருப்பள்ளி எழுச்சியினில் மாதவம் செய் சீரடியார். நம்ம திருநாவுக்கரசு நாயனார் போனாராம். திரு அழகு, திரு அழகுனா கூட்டுற பெருக்குமாறு, திருமெடுக்கு இந்த சாணி எல்லாம் கையில் வச்சிருக்கிற வாளியா இருக்கும் போல இருக்கு. தோண்டி இந்த புல்லெல்லாம் தோண்டி எடுக்கிறதுக்கு வச்சிருப்பாரு. இதெல்லாம் கொண்டு ஆரணிந்தார் கோயிலினுள் அடைந்தவரை கொடுபுக்கார்னு சொல்லி திருநாவுக்கரசரை பற்றி பாடுற போது இந்த திருப்பள்ளி எழுச்சிங்கிற சொல்ல சேக்கிழார் பயன்படுத்துறார். இந்த திருப்பள்ளி எழுச்சி பாடல் முழுவதும் ரொம்ப நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. நம்ம காலையிலே எந்திரிச்சு ஒருக்கா படித்தா நல்லது தான். நமக்கு எங்கே நேரம் இருக்குது, எந்திரிச்சு காப்பி குடிக்கவே சரியாக போகுது. டிகாசம் போட்டு பாலை காய்ச்சி காப்பி குடித்து அந்த வேலையை பார்க்குறோம். பாடல் எண் 1. போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே புலர்ந்தது பூங்கலர்க்கு இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுகோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே ஏற்றுயர் கொடியுடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. முதப்பாட்டு தொடங்குற போதே போற்றி அப்படின்னு தொடங்குறார். போற்றினா வணக்கம். முந்தி சொல்லியிருக்கேன், போற்றினா காத்தருள்கன்னு ஒரு பொருள் உண்டு. ஆனால் இங்கே வணக்கம்ங்கிற பொருள் பொருத்தமாக இருக்கும். போற்றி வணக்கம். என் வாழ் முதலாகிய பொருளே. ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னா கேபிட்டல் வேணும்ல, கொஞ்சம் பணம் போட்டு தானே தொழில் தொடங்க முடியும். பணம் வேணும்னா அப்பா அம்மாட்ட வாங்கிக்கிறாங்க. அதுமாரி என்னுடைய வாழ்க்கைக்கு என்ன முதல், எனக்கு என்ன கேபிட்டல்னா நீதாயா சிவபெருமானேங்கிறாரு. வாழ் முதலாகிய பொருளே, வாழ்வுக்கு காரணமாகிய முதல் பொருளே. புலர்ந்தது, பொழுது விடிந்தது. புலர்ந்ததுன்னா பொழுது விடிந்ததுன்னு அர்த்தம். பூங்கலர்க்கு, தாமரை போன்ற திருவடிகளுக்கு இணை துணை. இணைனா ஒப்பாக,
அந்த திருவடிக்கு ஒப்பான தாமரை மலரை வைக்கிறாங்களாம். அதனால இணை துணை மலர் கொண்டு, துணை மலர் அப்படின்னா 2 மலர், ஒன்றுக்கு ஒன்று துணையா 2 மலர் வைக்கிறோம். அப்ப 2 மலர்களை கொண்டு வந்து சாத்தி ஏற்றி போற்றி துதித்து நின் திருமுகத்து, அப்படி நாங்கள் துதிக்கிற போது உன்னுடைய திருமுகத்திலே தோன்றுகிற புன்முறுவல், அதான் எழில் நகை. எழில் நகைனா முகத்தில் தோன்றுகிற சிரிப்பு. திருமுகத்து எமக்கு அருள் மலரும், எங்களுக்கு அருளை செய்கிற எழில் நகை புன்முறுவலை கொண்டு நின் திருவடி தொழுவோம். அதை பார்த்து நாங்கள் உன்னுடைய திருவடியை தொழுகின்றோம். சேற்றிதழ் கமலங்கள், வயல்ல பெரும்பாலும் சேராத்தான் இருக்கும். காலை வச்சோம்னா உள்ள நம்ம அமுங்கும். அந்த சேத்துல தாமரை மலர்ந்திருக்கிறது. சேற்று இதழ் கமலங்கள், கமலங்கள்னா தாமரை மலர்கள் மலரும். அப்படி திருப்பரந்துறையில வயல்வெளியில தாமரை மலர்கள் மலர்கின்றன, சேற்றிலே மலர்கின்றன. அப்படிப்பட்ட வயல்கள் சூழ்ந்த திருப்பரந்துறை. சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல். தண்ணுனா குளிர்ச்சியான அர்த்தம். எப்பவுமே தண்ணி கிடக்குல்ல அதுல வயல்ல, அதனால தன் குளிர்ச்சியான. தன் வயல் சூழ், வயல் சூழ்ந்திருக்கிற திருப்பெருந்துறையில் உரைகின்ற சிவபெருமானே, திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய், இது இப்படி மாற்றி சொல்லுவோம். உயர் ஏற்று கொடி உடையாய். உயர்ந்த ஏற்றுக்கொடின்னா என்ன? ரிஷப கொடி. சிவபெருமானுக்கு உள்ள கொடி காளமாடு. இப்போ ஒவ்வொருத்தரும் ஒன்று கொடி வச்சுக்கிறாங்கல்ல நாட்டில், அது மாதிரி சிவபெருமானுக்கு உள்ள கொடி காளமாடு இருக்கிற கொடி, அதான் ரிஷப கொடி. ஏற்றுக்கொடின்னு பேர். ஏறு அப்படின்னா காளமாடு. ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய், என்ன அடிமையாக உடைய பெருமானே, என இவர் ஆட்கொண்டுட்டார்ல. எனை உடையாய் எம்பெருமான், என்னுடைய தலைவனே, பள்ளி எழுந்தருளாயே, பள்ளி எழுந்து அருள் செய்வாயே என்று துதிக்கிறார். போற்றி என் வாழ் முதலாகிய பொருளே, புலர்ந்தது பூங்கழற்கு. கழல்னா திருவடி, பூங்கழல்னா மலர் போன்ற திருவடி. மலர் போன்ற திருவடிக்கு அதற்கு இணையான 2 மலர்களை கொண்டு, இணை துணை மலர் கொண்டு ஏற்றி நின் திருமுகத்து எமக்கருள் மலரும் எழில் நகை கொண்டு நின் திருவடி தொழுவோம். சேற்றிதழ் கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ் திருப்பெருந்துறையுரை சிவபெருமானே. ஏற்றுயர் கொடி உடையாய் எனை உடையாய் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அதுக்கப்புறம் பாடல் எண் 2. அருணன் இந்திரன் திசை அணுகினன், இருள் போய் அகன்றது உதயம் நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்றண்ணலங்கண்ணாம் திரள் நிறை 60 முரல்வன இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே, அலைகடலே பள்ளி எழுந்தருளாயே. அருணன் அப்படின்னு தொடங்குது. அருணன்னா யாரு? சூரியனுடைய தேர்ப்பாகன், சூரியனுடைய தேரோட்டி. அதனாலதான் சூரியன் வரும்போது அருணோதயம்னு சொல்றோம்ல. அருணோதயம்ங்கிறது இந்த அருணன்கிற சொல்ல வச்சுதான் வந்தது. சூரியனுடைய தேர்ப்பாகன் எந்த பக்கம் வந்திருக்கானா? இந்திரன் திசை அணுகினன். இந்திரன் திசைங்கிறது கிழக்கு திசை. இந்திரன் திசை அணுகினன், இந்திரனுடைய திசையாகிய கிழக்கு திசையை அடைந்தான். அணுகினான்னா வந்து சேர்ந்தான் அர்த்தம். இருள் போய், இருள் விலகி அகன்றது, அகன்று சென்றது. உதயம், எல்லா திசைகளிலும் உதயம் ஆயிற்று.
சூரிய உதயமாயிற்று. நின் மலர் திருமுகத்தின் கருணையின், உன்னுடைய திருமுகத்தில் மலர் போன்ற திருமுகத்தில் தோன்றுகிற கருணையைப் போல, நின் மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ, சாமியனுடைய முகத்தில் இருக்க கருணை மாதிரி சூரியன் சிறிது சிறிதாக மேலே எழுகிறாராம். சூரியன் எழ எழ நயன கடிமலர், உன்னுடைய கண்ணாகிய வாசனை மிக்க தாமரை மலர். நயனம்னா கண்ணு, உன்னுடைய கண்ணாகிய, கடினா மனம், மனம் மிக்க தாமரை மலர் போன்ற அந்த கண்ணு, அது மலர, அது விரிய, மற்ற மேலும் அண்ணல், அண்ணலே, அண்ணாமலையம் அண்ணா போற்றின்னு சொல்றோம்ல, அண்ணல். அங்கண் ஆம், அவ்விடத்தில் பொருந்திய, அங்கண் ஆம் அப்படின்னா அவ்விடத்தில் பொருந்திய, திரள் நிறை அறுபதம், திரள்னா கூட்டமா வாரது, நிறைனா வரிசையா வாருது. கூட்டமாகவும் வரிசையாகவும் என்ன வருது? வண்டு வருது. அறுபதம் அப்படின்னா வண்டு. திரள் நிறை அறுபதம், கூட்டமாகவும் வரிசையாகவும் வருகிற வண்டுகள். முரல்வன, முரல்வனா ரீங்காரம் செய்கின்றன. வண்டு வந்து சத்தம் போடும்ல, அத முரல்வனங்கிற. இவை ஓர், இவற்றை ஓர்ந்து, இவற்றை உணர்ந்து, திருப்பெருந்துறை உரை, திருப்பரந்துரையில் உரைகின்ற சிவபெருமானே, அருள் நிதி தரவரும் அருட்செல்வத்தை வழங்க வருகின்ற ஆனந்த மலையே, ஆனந்தமாகிய மலையே, பள்ளி எழுந்தருளாயே, பள்ளி எழுந்து அருள் செய்வாயே. அதாவது சிவபெருமான் வந்தார்னா ஆனந்தம் வருதுன்னு அர்த்தம். அவர் ஆனந்தத்தை கொடுக்கறதுக்கு அவர்கிட்ட நிறைய இருக்கு, மலை போல ஆனந்தம் வச்சிருக்காரு. அதனால ஆனந்த மலையே பள்ளி எழுந்தருளாயே அப்படிங்கிறது ரெண்டாவது பாட்டு. அப்ப அருணன் இந்திரன், அருணன், அருணன் இந்திரன் அடுத்தடுத்து படிச்சிடக்கூடாது. அருணன் இந்திரன் திசை அணுகினன். இந்திரன் திசைங்கிறது கிழக்கு. இருள் போய் அகன்றது உதயம் நின்மலர் திருமுகத்தின் கருணையின் சூரியன் எழ எழ நயன கடிமலர் மலர மற்ற அண்ணலங்கண்ணாம். திரள் நிறை அறுபதம் முரல்வன, அறுபதம்னா வண்டுகள். இவையோர் திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, அருள் நிதி தரவரும் ஆனந்த மலையே, அடைகரலே பள்ளி எழுந்தருளாயே. அடுத்தது பாடல் எண் 3. கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகுகள் இயம்பின, இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது விருப்பொடு நமக்கு, தேவநற்செறிகளல் தாளினை காட்டாய், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, யாவரும் அறிவறியாய் எமக்கு எளியாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாய. காலையில் 5 மணி 5:30 மணிக்கு எந்திரிக்கிறவங்களுக்கு தெரியும், இந்த மரத்தில் இருக்கிற குருவிகள்லாம் கீ கீன்னு கத்த ஆரம்பிச்சிடும். சேவல் கூவும், குயில்கள் கூவும். அதைத்தான் கூவின பூங்குயில், அழகான குயில்கள் கூவுகின்றன. அப்புறம் கூவின கோழி. என்ன சார் மாணிக்க வாசகர் தப்பா பாடியிருக்காரு, கோழி எங்கேயாவது கூவுமா? கோழி கொக்கோ கொக்குன்னு தானே சொல்லிக்கணும் உட்காந்துருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. கோழின்னு சொன்னா அது சேவல் பெட்ட கோழி ரெண்டுக்கும் உள்ள பொதுவான பேரு. கோழிங்கிறது பொதுவான பேரு, மனிதர்கள் அப்படிங்கிறது பொதுவான பேரு. ஆண்கள் பெண்கள்னு பிரிக்கிறோம்ல, அது மாதிரி கோழின்னா பொதுவான பேரு, சேவல்னா ஆண், பெட்ட கோழின்னா பெண், பேடைனா பெண். அதனால கூவின கோழின்னா சேவல்கள் கூவின, அதான் அர்த்தம்.
குருகுகள் இயம்பின. குருகுகள்னா நாரை அப்படின்னு அர்த்தம். நாரைகள் இயம்பின. இயம்பினா சொல்லுகின்றன அர்த்தம் இல்லை, அதுவும் சத்தம் போடுதுன்னு அர்த்தம். குருகுகள் இயம்பினங்கிறனா மற்ற பறவைகள் எல்லாம் இயம்பினன்னு கூட சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் இயம்பின சங்கம். காலையில கோயில்ல சங்கு எடுத்து ஊதுவாரு. சங்கு ரொம்ப மங்களமான ஒரு பொருள். பெரும்பாலும் நகரத்தார் வீடுகளில் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் சங்கு எடுத்து ஊதுறது வழக்கம். பொங்கல் அன்னைக்கு பால் பொங்கனா சங்க ஊதுறோம். அதனால சங்கு ரொம்ப முக்கியம். அதனால இயம்பின சங்கம், சங்கம் முழங்கின, சங்குகள் முழங்கின. நம்ம திருப்பாவையில் ஆண்டாள் நாச்சியார் பாடுவார், செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார் அப்படின்னு திருப்பாவையில் பாடுவார். செங்கல் பொடி கூரைனா செங்கல் பொடி மாதிரி வண்ணத்தில் காஷாய ஆடை அணிந்த வெண்மையான பற்களை உடையவர்கள் தங்களுடைய திருக்கோயிலே சங்கு ஊதுவதற்காக செல்லுகிறார்கள். பெண்ணே நீ எந்திரி அப்படின்னு சொல்லி அவ எழுப்புவா. அது மாதிரி அடுத்தது ஓவின தாரகை ஒளின்னு வருது. ஓவினா ஒளி மழுங்கினன்னு அர்த்தம். தாரகைனா நட்சத்திரம். ஆமாங்க, சூரியன் கிளம்பி வந்துட்டார்னா நட்சத்திரம் கண்ணுக்கு தெரியுமா? அது மங்கி போயிடும்ல. அதனால ஓவின தாரகை ஒளி, நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கின. நம்ம திருவம்பாவையில் படித்தோம், கண்ணார் இரவி கதிர் கார்கரப்ப. சூரியன் இருட்ட போக்கும்போது தன்னார் ஒளி மழுங்கி குளிர்ச்சியான தங்களுடைய ஒளியை இழந்து தாரகைகள் தாமகல, நட்சத்திரங்கள் அகன்று போய்விடுகின்றன. சூரியன் வந்தால் நட்சத்திரம் தெரியாது. அதனால ஓவின தாரகை ஒளி. அப்புறம் ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. 2 ஒளி இருக்கு. ஒரு ஒளியை அங்க போட்டேன், இன்னொரு ஒளியை இங்கே சேர்த்துக்கிறேன். ஒளி உதயத்து உருப்படுகின்றது. உதய காலத்து வெளிச்சம் தோன்றுகிறது. விருப்பொடு நமக்கு, அன்புடன் நமக்கு தேவனே நல் செறிகடல் சிறந்த நெருங்கிய வீரக்கடல்களை அணிந்த. நல்லுன்னா நல்ல, சிறந்த, செறிதல்னா நெருங்கி இருத்தல், வீரக்கடல்களை அணிந்த தாழ் இணை காட்டாய், உன்னுடைய 2 திருவடிகளையும் காட்டுவாயாக. யாவரும் அறிவறியாய், எல்லாராலும் அறிவதற்கு அரிய பெருமானே. யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது, சிவபெருமானே அறிந்து கொள்ள முடியாது. ஆனா எமக்கு எளியாய், எங்களுக்கு எளிய பெருமானே என வந்துட்டாரே குரு வடிவில. பள்ளி எழுந்தருளாயே, பள்ளி எழுந்து எங்களுக்கு அருள் செய்வாயே அப்படிங்கிறது இந்த பாட்டு. கூவின பூங்குயில் கூவின கோடி, குருகுகள் இயம்பின சங்கம், ஓவின தாரகை ஒளி, ஒளி உதயத்து ஒருப்படுகின்றது. விருப்பொடு நமக்கு தேவனற்செறிகடல் தாளினை காட்டாய், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. யாவரும் அறிவறியாய், எமக்கு எளியாய், எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அப்புறம் கோயில்ல என்ன நடக்குது அப்படின்னு அடுத்த பாட்டில் சொல்றார். இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் எம்பினர் ஒருபால், துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவள்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால், திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே. என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. கோயில்ல காலையில இருக்க நிகழ்ச்சியை அப்படியே பாடுறார். இன்னிசை வீணையர் ஒருபால், வீணை வாசிக்கிட்டு இருப்பாங்க சில பேர் ஒரு பக்கத்தில் உட்காந்து.
மனதிற்கு இனிமையான இன்னிசை, மனதிற்கு இனிமையான இசையை எழுப்பும் வீணை வாசிப்பவர்கள் ஒரு பக்கம், அப்புறம் யாழ் வாசிக்கிறவங்க யாழினர் ஒரு பால், யாழை மீட்டுகிறவர்கள் இன்னொரு பக்கம், அதுக்கப்புறம் இருக்கொடு, இருக்குன்னா ரிக்வேதம். அப்போ ரிக்வேதத்தை மட்டும் சுருக்கலை, வேதத்தை எல்லாம் தான் மொத்தமாக சொல்கிறார். இருக்கொடு வேதங்களோடு தோத்திரம், தோத்திரம்ங்கிறது இந்த 12 திருமுறை. தோத்திரங்களை இயம்பினர் ஒருபால், சொல்பவர்கள் ஒரு பக்கம். அப்போ வீணை வாசிக்கிறவங்க ஒரு பக்கம், யாழ் வாசிக்கிறவங்க ஒரு பக்கம், வேதம் சொல்கிறவங்க ஒரு பக்கம், தோத்திரம் பாடுகிறவர்கள் இன்னொரு பக்கம். இன்னும் சில பேர் என்ன பண்ணுறாங்க, பூவை நெருக்கமாக கட்டுறாங்களாம். விட்டு விட்டு நிறைய இடம் விட்டு கட்டாமல் நெருக்கமாக. துண்ணியன்னா நெருங்கியன்னு அர்த்தம். துண்ணிய நெருங்கிய பிணை மலர், தொடுக்கப்பெற்ற மலர்கள், பிணைதல்னா கட்டுறது. பிணை மலர் கையினர் ஒருவாள். சிவபெருமானுக்கு அன்றைக்கு காலையில் பூத்த பூவை ரொம்ப கவனமாக இந்த மோதிர விரல் கட்ட விரலை வச்சு பத்திரமா பறித்து கசங்கிராம அந்த பூக்களை கட்டி நாமே நம்ம கையினால் கட்டி அந்த மாலையை போட்டு வணங்குவது தான் புண்ணியம். அதனால துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால். கோயிலில் போய் பூவை கட்டிக்கின்னு உட்காந்துருக்காங்க, நான் பல பேரை பார்த்துருக்கேன். அப்படி தொழுகையர், சாமியை கும்பிடுக்குனே விழுந்து விழுந்து கும்பிடுறவங்க, தரையில் விழுந்து கும்பிடுவாங்க. அஷ்டாங்க நமஸ்காரம், பஞ்சாங்க நமஸ்காரம் பெண்கள் பண்ணுவார். 5 உறுப்புகளும் தரையில் படுற மாதிரி பண்ணுறது பஞ்சாங்க நமஸ்காரம், பெண்கள் கும்பிடுறது. வண்டி போட்டு கும்பிடுறாங்கல்ல, அதுக்கு பஞ்சாங்க நமஸ்காரம்னு பேர். ஆண்கள் நெடுஞ்சான்கடையாக கீழே விழுந்து கும்பிடுவாங்க தரையில், அதுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம்னு பேர். அதான் தொழுதல். தொழுகையர். அழுகையர், பெருமான் இவ்வளவு நமக்கு செய்திருக்கானே, நம்ம அவனுக்கு ஒன்றும் செய்யலையே கடவுளே அப்படின்னு நினைச்சு அழுகிறார்கள்ல கோயில் வாசல்ல, அது அழுகையர். அப்புறம் துவண்டு போறாங்க, துவழ்கையர் ஒரு பால். அப்புறம் சென்னியில், தலைக்கு மேல கையை தூக்கி சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். அஞ்சலினா வணங்குதல், கைகூப்பி வணங்குதல். செந்நீர், தலைக்கு மேல கையை கூப்பி வணங்குறது. கரங்குவிவார் உண்மையிலும் கோன்கடல்கள் வெல்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்கன்னு சொன்னாரு சிவபுராணத்தில். யாரெல்லாம் தலைக்கு மேல கையை கூப்பி வணங்குகிறார்களோ அவர்களை எல்லாம் சிவபெருமான் ஓங்குவிப்பான். திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, திருப்பெருந்துறையிலே உறைந்திருக்கிற வீற்றிருக்கின்ற சிவபெருமானே, என்னையும் ஒன்றுக்கும் பத்தாதவனா, நாயை விட கீழானவன், என்னையும் என்னை கூட ஆண்டு கொண்டு ஆளாக கொண்டு இன்னருள் புரியும் இனிமையான அருளை செய்கின்ற எம்பெருமான் என்னுடைய தலைவனே, பள்ளி எழுந்து அருளாயே, நீ எந்திரிச்சு எனக்கு அருள் செய்வாயாக அப்படின்னு சொல்ற. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தொத்திரம் இயம்பினர் ஒருபால். இருக்கொடுங்கிறது ரிக்வேதம் மட்டுமில்லை, எல்லா வேதமும். துண்ணிய பிணைமலர் கையினர் ஒருபால், தொழுகையர் அழுகையர் துவழ்கையர் ஒருபால், சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒருபால். திருப்பெருந்துறை உரை சிவபெருமானே, என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அடுத்தது ஒரு உண்மையை சொல்றார் மாணிக்கவாசகர். பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர், கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனை கண்டறிவாரை. சீதங்கொள் வயல் திருப்பெருந்துறை மன்னா, சிந்தனைக்கு மறியாய் எங்கள் முன் வந்து, ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. பூதங்கள் தோறும் அப்படின்னா பூதம்னா என்ன?
பூதம்னா இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லப்படுகிற ஐம்பெரும் பூதங்கள். வேற என்னமோ பூதம்லாம் இல்லை, ஐம்பெரும் பூதங்கள். அதுல எல்லாம் சிவபெருமான் இருக்கிறான் என்று சொல்வதை தவிர, அது சொல்றாங்க, பூதங்கள் தோறும் நின்றாய் எனின் அல்லால் கலந்திருக்கிறாய் என்று பலரும் சொல்வது அல்லது போக்கிலன் வரவிலன். நம்ம மாதிரி இறந்து போய் மறுபடியும் பிறக்கிறதெல்லாம் அவருக்கு கிடையாது. போக்கும் கிடையாது, வரவும் கிடையாது. போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர். அப்படி உன்னை புலவர்கள் கீதங்கள் பாடுகிறார்கள். கீதம்னா இசைப்பாடல்கள், அதை பாடுகிறார்கள், ஆடுகிறார்கள். இதை தவிர என்ன பண்ணுகிறார்கள்? கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரே. நாங்கள் சிவபெருமானை பார்த்துட்டோன்னு யாரும் சொல்றாங்களான்னா ஒருத்தரும் சொல்லலை. கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரே ரொம்ப அருமையான இடம். ஏன்னா நம்ம எல்லாரும் கடவுளை பற்றி பேசுவோமே தவிர பார்க்க முடியுமா? பார்க்கலையே, யாரும் பார்த்ததா சொல்லலையேங்கிறாரு. கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. சீதங்கொள், சீதம்னா குளிர்ச்சி பொருந்தியன்னு அர்த்தம். சீதங்கொள் வயல், குளிர்ச்சி பொருந்திய வயல் சூழ்ந்த திருப்பெருந்துறை மன்னா, திருப்பெருந்துறையினுடைய அரசனே, மன்னன், கோன் எல்லாம் அடிக்கடி சொல்றது தான். சிந்தனைக்கு மரியாய், நினைச்சு பார்க்க கூட முடியாதே உன்ன, சிந்தனைக்கு நீ எட்ட மாட்டாயே. எங்கள் முன் வந்து, அதனால நீ எங்கள் முன்னாலே வந்து ஏதங்கள் அறுத்து எங்களுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி எம்மை ஆண்டருள் புரியும், எங்களை ஆண்டு அருள் புரிகின்ற எம்பெருமான் என்னுடைய தலைவனே பள்ளி எழுந்தருளாயே. அதனால பூதங்கள் தோறும் நின்றாயனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கெட்டறியோம் உரை கண்டறிவாரை. முந்தி சொல்லுவாங்க, கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு. பார்த்தவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, சொல்றவங்களா பார்க்க முடியல. அது மாதிரி உன்னை கண்டறிவாரை நாங்கள் கேட்டறியோங்கிறார். கேட்டறியோம் உன்னை கண்டறிவாரை. சீதங்கள் வயல் திருப்பெருந்துறை மன்னா, சிந்தனைக்கு மரியாய் எங்கள் முன் வந்து ஏதங்கள் அறுத்து எம்மை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. அப்படி அற்புதமாக திருப்பள்ளி எழுச்சி பாடுகிறார். 5 பாடல்கள் இன்று பார்த்தோம். இனி வருகிற வாரத்தில் மீதி இருக்கிற 5 பாடல்களை பார்த்து நிறைவு செய்வோம். நன்றி, வணக்கம்.